ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு கிரில்டு சிக்கன். இதை வந்துட்டு நம்ம ஏர் ஃப்ரையர்ல பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க டிலே பண்ணாம இந்த டெம்டிங்கான கிரில்டு சிக்கன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு கால்வாசி எலுமிச்சம்பழத்தோட சாறு பிரிஞ்சு விட்டுறலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. இது கூட மசாலா பொடியெல்லாம் சேர்த்திக்கலாம். என்னென்ன சேர்த்த போறோம் அப்படின்னு சொல்றேன். இது வந்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது வந்துட்டு காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். நீங்க நார்மல் சில்லி பவுடர் யூஸ் பண்றீங்கன்னா 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணீங்கன்னா போதும். இது வந்துட்டு நம்ம கலருக்கு பதிலா நம்ம இது கொஞ்சம் கலர் கொடுக்கும், அதனால நம்ம காஷ்மீர் சில்லி பவுடர் யூஸ் பண்றோம். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு, ஒரு 1/4 டீஸ்பூன் பிளாக் சால்ட். பிளாக் சால்ட்லயும் அந்த உப்பு சுவை இருக்கும், அதனால உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. பிளாக் சால்ட் இல்லைன்னா உங்ககிட்ட சாட் மசாலா பவுடர் இருந்தா நீங்க அது கூட யூஸ் பண்ணலாம். சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். இது வந்துட்டு கரம் மசாலா பொடி, இதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன். இது வந்துட்டு மல்லித்தூளும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது கூட நம்ம வந்துட்டு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா. இந்த மாதிரி லெக் பீஸ் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க. அப்பதான் வந்துட்டு உள்ள வரைக்கும் மசாலா நல்லா ஏறும். சிக்கனை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலாவை நல்லா இந்த நம்ம கீறி விட்டுருக்கோம்ல உள்ள எல்லாரும் நல்லா மசாலாவை நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்ப இதை தூக்கி அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜ்ல மூடி போட்டு வச்சிட போறோம். நான் வந்துட்டு ஒரு 6 மணி நேரம் வைக்க போறேன். உங்க வீட்டை டைம் இருந்தா கண்டிப்பா ஓவர் நைட் கூட வைங்க, ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த மாதிரி மேரினேட் பண்ணீங்கன்னா. இப்ப மேரினேட் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். சிக்கன் வந்துட்டு ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது. ஊறினதுக்கு அப்புறம் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நம்ம ஏர் ஃப்ரையரை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி சிக்கன்ல செட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ப்ரீஹீட் ஆக விடலாம். 5 நிமிஷம் ப்ரீஹீட் ஆகட்டும், அப்புறமேட்டு நம்ம சிக்கன் உள்ள வைக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் வந்துட்டு ப்ரீஹீட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை ஓபன் பண்ணி இந்த சிக்கன் வைக்கலாம். இப்போ ப்ரீஹீட் ஆயிருக்கிற இந்த பேனுக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஃபாயில் பேப்பர் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் பீசஸ் எடுத்து நம்ம இதுல பிளேஸ் பண்ணிடலாம். இந்த மேரினேஷன் மிச்சம் இருந்ததுன்னா எடுத்து இந்த சிக்கன் பீசஸ் மேல இந்த மாதிரி தடவி விட்டுருங்க. இப்போ இந்த பேன் எடுத்து நம்ம திருப்பியும் இந்த ஏர் ஃப்ரையர்ல வச்சிடலாம். 20 to 25 மினிட்ஸ் ஆகும் சிக்கன் ரெடி ஆகிறதுக்கு. நம்ம ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம இப்போ ஓபன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஒரு சைடு வந்து நல்லா கிரில் ஆயிடுச்சு. நம்ம இதை டர்ன் பண்ணி போடலாம். இந்த மாதிரி ஒரு டாங் இது வச்சு டர்ன் பண்ணி போடுங்க. இப்போ எல்லா பீஸையும் திருப்பி போட்டாச்சு. இப்போ இதை வந்து இன்னொரு 10 மினிட்ஸ் நம்ம வந்துட்டு கிரில் பண்ண வைக்கலாம். திருப்பியும் உள்ள வச்சு நம்ம இன்னொரு 10 மினிட்ஸ் வந்துட்டு இந்த கிரில் ஆக விடலாம். மொத்தமா 25 மினிட்ஸ் வந்திருக்குது. இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். கரெக்ட் டைம் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் மினிட்ல இருக்குது. இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா கிரில் ஆயிடுச்சு. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்மளோட சிக்கன். சூப்பரான கிரில்ட் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது இந்த மாதிரி சாலட், அப்புறமேட்டு கிரீன் சட்னி, கொஞ்சம் ஆனியன் வெஜ்ஜஸ், லெமன் வெஜ்ஜஸோட நீங்க சர்வ் பண்ணலாம். செம சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.